ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த 5 to 6 ஸ்ட்ராட்டஜிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா சூப்பரான கஸ்டமர்ஸ் உங்களுக்கு ரெப்மிட்டடாக வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ரீ வைஃபை கொடுங்க. அதனால் என்ன ஆகும்னா, ஆஃபீஸ் ஹவர்ஸ்லையோ இல்லை ஏதாவது வரும்போது அவங்க ப்ரௌஸ் பண்ணுவாங்க, இன்டர்நெட் யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ ரெண்டாவது முக்கியமான ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கூப்பன்ஸ் கொடுங்க. ஒரு வாட்டி வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா ஒரு நெக்ஸ்ட் வாட்டி வரும்போது 15% இல்லை 10% கொடுத்தீங்க அப்படின்னா அடிக்கடி அந்த கஸ்டமர்ஸ் உங்களுக்கு தேடி வருவாங்க. ஸோ மூணாவது முக்கியமான ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, நீங்கள் சாக்கெட் கொடுங்க. சாக்கெட் கொடுக்குறதுனால என்ன ஆகும்னா, அவங்க லேப்டாப்ஸோ ஃபோன்ஸோ சார்ஜ் கம்மியாக இருந்துச்சுன்னா அவங்க அதை யூஸ் பண்ணி சார்ஜ் ஏற்றிப்பாங்க. ஸோ இதனால் உங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தால் சார்ஜ் ஏற்ற முடியுன்ற ஒரு மைண்ட் செட்டில் வருவாங்க. ஸோ ஃபோர்த் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மெனு கார்டில் கேலரியை மென்ஷன் பண்ணுங்கள் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஜிம்முக்கு போகிறவங்க கண்டிப்பாக உங்கள் ப்ராடக்ட் அடிக்கடி சாப்பிட்றதுக்கு வருவாங்க. நம்பர் 5, காம்ப்ளிமெண்ட்ரி கிஃப்ட்ஸ். கஸ்டமர்ஸ் வந்து 1000 rupeesக்கு மேலே உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் பில் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சின்ன சாஃப்ட் ட்ரிங்க்ஸோ இல்லைனா ஸ்வீட்டோ கொடுத்தீங்க அப்படின்னா அதனால் உங்களுக்கு ரிப்பீட்டடாக அந்த கஸ்டமர் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போவே இந்த 5 ஸ்ட்ராட்டஜிஸை உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் ட்ரை பண்ணி உங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலராக வரதுக்கு என்னை ஃபாலோ பண்ணுங்கள். பை.